ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவதி மர்த்து விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஹோட்டல்ஸ் மாதிரியே எப்படி வீட்டில் அவன்ல சிக்கன் தந்தூரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நல்லா சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஒரு 750 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா தடவும் போது அதில் ஃபுல்லாக உள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். எல்லா சிக்கன்லேயுமே இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிட்ட 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 போட்டு வச்சுக்கலாம். அதனால தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ரெண்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயத்தோடையில, அப்புறம் ஒரு 1/2 லெமன், இதை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும், எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி. உப்பு நம்ம சேர்த்துருக்கிற உப்பு எல்லாமே சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனில் இதை ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸுமே நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமா எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அதை தடவி விட்டுருங்க. மசாலா அந்த கீரலுக்கு நடுவில் உள்ள எல்லாமே போகட்டும். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஓவர் நைட் இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டும் நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்தது 2 hours கழிச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு மைக்ரோ அவனில் செய்ய போகிறோம். ஸோ அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஹை கிரில் ரேக்கை வச்சுட்டு நம்ம ஆயிலோ இல்லை பட்டரோ ஏதோ ஒன்று தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற சிக்கன் பீசஸை அந்த மசாலாவோடு சேர்த்து அது மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தடவினாலும் சரி, நான் ஆல்ரெடியே மசாலாவில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் எந்த எண்ணெயும் தடவலை. நம்ம அப்படியே எடுத்து மைக்ரோ ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். பார்த்து அந்த சுற்றுற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கிரில் மோடில் கரெக்டாக ஒரு 30 minutes வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிரில் மோடில் இந்த டயலை டர்ன் பண்ணாங்கன்னா 30 minutes டைமிங் வச்சு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். இப்போ 30 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஆஃப்டர் 30 minutes கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் தந்தூரி வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சூடாக இருக்கும்போதே லைட்டாக பட்டரை உருக்கி அதை அப்ளை பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பாய். நாங்கள் மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.